வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். ரோமையர் 3:25. கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். அன்பு நிறைந்த பார்வையில் குறைகள் தென்படுவது இல்லை. அன்பு சுமக்கும் இதயத்துக்கு பாவங்களை நினைவில் வைக்க இடமில்லை. கடவுளால் நம் பாவங்களை நினைவில் வைக்க முடியாது. காரணம், அவர் நம் நினைவாய் இருக்கிறார். மனிதரும் எப்பொழுது கடவுள் எனக்கு வேண்டும் என நினைக்கின்றனரோ அப்பொழுதே பழைய வாழ்வை விட்டு அப்படியே புதிய வாழ்வுக்கு, புனித வாழ்வுக்கு புது பிறப்பெடுக்கின்றனர். இம்மனமாற்றம் திடீரென்று வருமோ அல்லது திட்டமிட்டு வருமோ, எப்படியாயினும் மனமாற்றம் அடைந்தோரின் வாழ்வு புதுப்பிக்கப்படுகிறது. பாவங்கள் எவ்வளவு ஆயினும் அது கடவுளால் கண்டுகொள்ளப்படுவதில்லை. ஏனெனில் அவரின் அன்பு இரக்கம் இவ்வாறு நம்மை அவருக்கு ஏற்புடையவராக்குகிறது. நமது பாவங்களும் குறைபாடுகளும் கடவுளின் பார்வைக்கு ஒன்றுமில்லை. ஏனெனில் அவருக்கு நாம் தான் முக்கியம். நம்மை முக்கியம் என நினைக்கும் கடவுளுக்கு நாம் தரும் முக்கியத்துவம் எவ்வளவோ. நாம ஜெபம். இயேசுவே, உம் அன்பிரக்கம் என் வாழ்வை மாற்றட்டும். இயேசுவே, உம் அன்பிரக்கம் என் வாழ்வை மாற்றட்டும். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். செய்து பாடுங்க. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். செய்து பாடுங்க. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்,
கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கைகளை தட்டி உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பு வல்லவர். உன் நினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ரோமையர் 12:18. இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள். கடவுள் நம்மை தன்னுடன் உறவு கொண்டு வாழ அழைக்கிறார். அதே வேளையில் மனிதர்களோடும் உறவு கொண்டு வாழ அழைக்கிறார். கடவுளிடம் நமக்கு குறை காணவோ முகம் சுளிக்கவோ எதுவும் இராது. ஆனால் மனிதர்களிடம் குறைகள் ஏராளம் இருக்கும். முகம் சுளிக்க வைக்கும் காரியங்கள் பல இருக்கும். ஆனால் அவர்களோடு நாம் நல்லதோர் உறவையும் அன்பையும் கொண்டு வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்க்கை. மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளவும் பொறுத்து கொள்ளவும் மற்றவர்களின் குறைகளினால் ஏற்படுகின்ற மன வருத்தங்களை தாங்கிக் கொள்வதிலுமே கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றி உள்ளது. நாம் நல்லவர்கள் என்பதாலோ நாம் குறைகள் இல்லாதவர்கள் என்பதாலோ இயேசு நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவர் நல்லவராக இருப்பதால் நம்மை ஏற்றுக்கொண்டுள்ளார். நாம் நல்லவர்கள். எனவே நாம் மற்றவர்களை நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்வோம், அவர்களோடு உறவு கொண்டு வாழ்வோம். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள ஆண்டவரே,
இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். உமது நீதியின் வலக்கரத்தால் தாங்கி மார்போடு அணைத்துக் கொள்வீராக. இவர்களுக்கு எல்லோரையும் நிறை குறையோடு ஏற்றுக்கொள்கின்ற இருதயத்தை கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, உமது பரிசுத்த கரம் இவர்களோடு தங்கட்டும். இவர்களை ஆசீர்வதித்து ஒரு நலமான வளமான வாழ்க்கையை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.